ஹலோ கோடஸ், வெல்கம் டு த வீடியோ. இப்போ நம்ம சோ ஃபார் நம்ம என்ன டெவலப் பண்ணியிருக்கோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ ரூட்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஏபிஐ கால் மேக் பண்ணி, டேட்டா ஃபெட்ச் பண்ணி அத வந்து ஷோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இத கிளிக் பண்ணோம்னா, நமக்கு வந்து டீட்டெயில் பேஜ் வந்து லோட் ஆகுற மாரி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோல வந்து என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நம்ம நெக்ஸ்ட் எடுக்க போற டாஸ்க் வந்து ஒரு கஸ்டம் ஹூக் வந்து கிரியேட் பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம ஏபிஐ கால்ஸ் வந்து மேக் பண்றோம்ல. இப்போ ஏபிஐ கால் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு home.jsல வந்து இருக்கு. ஓகே. அதுக்குள்ள யூஸ் எஃபெக்ட் குள்ள எழுதியிருக்கோம். ஆ இது வந்து 2 ப்ராப்ளம். ஒண்ணு வந்து என்னன்னா, ஏபிஐ கால் வந்து டைட்லி கப்புல்ட் வித் காம்போனன்ட். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரீயூஸ் பண்ற மாதிரி இல்ல. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஸ் பண்றப்பயும் ஒரு டிஃபரண்ட் ரெஸ்ட் ஏபிஐ மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ கோட் வந்து ஒரு சிங்கிள் பிளேஸ்ல இருந்துச்சுன்னா, நம்ம வந்து ஜஸ்ட் அத வந்து ரீயூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த இதோட நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒரு கஸ்டம் ஹூக் வந்து கிரியேட் பண்ணி, அந்த கஸ்டம் ஹூக்ல வந்து இந்த கோட்ஸ் வந்து மூவ் பண்ணிடலாம். மூவ் பண்ணிட்டா ஸோ தட் வந்து நம்ம ரீயூசபிளா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி ஹூக்ஸ்ன்ற ஃபோல்டர் வச்சிருக்கோம். இங்க போயிட்டு யூஸ் ஃபெட்ச் டாட் ஜேஎஸ் ஓகே. ஒரு ஹூக் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ இதுல எக்ஸ்போர்ட் யூஸ் ஃபெட்ச் இஸ் ஈக்குவல் டு ஏன்னா நம்ம இங்க ஃபெட்ச் தானே யூஸ் பண்றோம். ஸோ அதனால நான் யூஸ் ஃபெட்ச் நேம் வச்சிருக்கேன். நீங்க என்ன வேணா வந்து இதுல வந்து நேம் வச்சுக்கலாம். ஓகே. விச் எவர் இஸ் ஆப் ஃபார் த இப்போ நீங்க ஆக்சிஸ் யூஸ் பண்றீங்கன்னா, ஆக்சிஸ் வச்சு நீங்க வந்து நேம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இது வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, நம்ம home.jsல இருக்க கோட் இருக்குல்ல. ஸோ யூஸ் எஃபெக்ட் இது எல்லாத்தையும் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். யூஸ் எஃபெக்ட் வந்து எங்க முடியுது? ஸோ போஸ்ட் ஃபெட்ச் பண்ணி இது வரைக்கும் வருது. ஓகே. ஸோ இந்த கன்டென்ட் இந்த கோட் ஃபுல்லா காப்பி பண்ணி இப்போ இங்க மூவ் பண்ணிக்கலாம். நம்ம நியூவா கிரியேட் பண்ண யூஸ் ஃபெட்ச்க்குள்ள மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி அங்க பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட் வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா home.jsல வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், வந்து போஸ்ட்ஸும், எரரும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க வந்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து நம்ம ரீயூசபிளா யோசிக்கிறோம். ஸோ ரீயூசபிளா யோசிக்கும்போது 2 ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா வந்து போஸ்ட்ன்னு குடுக்குறதுக்கு பதிலா நான் வந்து டேட்டா அப்படின்னு சொல்லி குடுத்துறேன். ஓகே. ஸோ செட் டேட்டா ஓகே. நமக்கு வந்து அதேதான் யூஸ் ஸ்டேட் வந்து தேவை. யூஸ் ஸ்டேட் குடுத்துட்டு அத ஒரு எம்ப்டி அரேவா வச்சுக்கிறோம். அகைன் வந்து எரர் வந்து தேவை. ஸோ எரர்ன்ற ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதோட செக்டர் கிரியேட் பண்ணிட்டு யூஸ் ஸ்டேட்ல ஸோ இத வந்து நல்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே. இது வந்து காப்பி பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இத வந்து கிளீன் அப் பண்ணலாம். இப்போ யூஸ் எஃபெக்ட்ட. யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்றதுனால அதையும் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, யூஸ் எஃபெக்ட்ல என்ன நடக்குது? ஓகே. இப்போ வந்து நம்ம ஹூக் வந்து கால் பண்றப்போ, இங்க வந்து ஒரு டிஃபால்ட் வேல்யூ அனுப்புறோம் பார்த்தீங்களா? இப்போ யூஸ் ஸ்டேட்லாம் யூஸ் பண்றப்போ, ஒரு எம்ப்டி அரே, நல் இதெல்லாம் யூஸ் பண்றோம்ல. அது மாதிரி நம்ம இந்த ஹூக்ல இப்போ பார்த்தீங்கன்னா, யுஆர்எல் வந்து டைட்லி கப்புலா இருக்கு. இது வந்து நம்ம ரீட் ஆப்பரேஷனுக்கு மட்டும் யூஸ் ஆகுது. நம்ம எல்லா போஸ்ட்ஸையும் ஃபெட்ச் பண்றதுக்கு. பட் நம்ம வந்து ஃபியூச்சர்ல வந்து டெலீட் எல்லாத்துக்கும் வந்து டிஃபரெண்ட் ஏபிஐஸ் இருக்கும். அதோட யுஆர்எல்ஸ் வந்து அனுப்புவோம். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இத இப்போதைக்கு வெளிய எடுத்துறலாம். நான் வந்து இங்க யுஆர்எல் பாஸ் பண்ற மாரி ஒரு பராமா வந்து வச்சிருக்கேன். இத வந்து உள்ள இருந்து வெளிய கொண்டு போயிடலாம் இப்போதைக்கு. ஓகே. இது இருக்கட்டும். கமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபெட்ச்க்குள்ள அப்ப நமக்கு சிம்பிளா என்ன தேவை? யுஆர்எல் மட்டும் தான் தேவை. ஸோ நம்ம யுஆர்எல் வந்து பாஸ் பண்ணிக்கிறோம். பாஸ் பண்ணிட்டு அலைன்மென்ட் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் உங்களுக்கு ஜேசன் ரெஸ்பான்ஸ் வரும். ஜேசன் ரெஸ்பான்ஸ் வந்தோடனே செட் போஸ்ட்ஸ்னு இருக்கு. நம்ம வந்து அத வந்து நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இங்க வந்து செட் டேட்டான்னு மாத்திருக்கோம். நான் இந்த செட்டர வந்து இங்க வந்து போட்டுறேன். செட் எரர் அதேதான். இஃப் ரெஸ்பான்ஸ் இஸ் நாட் ஓகே. ஓகே. ஸோ இப்ப இந்த ஃபெட்ச் போஸ்ட் ஓகே. ஸோ ஃபார்மட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, செட் எரர் ஃபெட்ச் போஸ்ட்ஸ் ஓகே. ஸோ நம்ம எப்போ வந்து இங்க யுஆர்எல் வந்து இங்க கொண்டு வந்துட்டோமோ, ஸோ நம்ம என்னன்னா, இது வந்து டிபெண்டன்சில வந்து கண்டிப்பா ஆட் பண்ணணும். இல்லன்னா நமக்கு வந்து அந்த டிபெண்டன்சி ஏன்னா இது வந்து இது டிபெண்ட் ஆகி இருக்கு. ஸோ யுஆர்எல் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து என்னென்ன இது பண்ண போறோம்? இப்போ நம்ம வந்து இங்க இந்த யூஸ் ஃபெட்ச்லேருந்து நம்ம ரிட்டர்ன் வந்து பண்ணணும். என்ன டேட்டா அண்ட் எரர். ஸோ இது 2யும் ரிட்டர்ன் பண்ண போறோம். ஓகே. ஸோ இப்போதைக்கு அட்லீஸ்ட் பார்ஷியலா வந்து நம்ம இது கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணிட்டு இன்னும் மாடிஃபை பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, home.jsல இத வந்து இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து இருக்குல்ல, இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து இனிமே நமக்கு தேவையில்ல. இது நம்ம அங்க இருக்கிறத வந்து அந்த ஹூக்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டம் ஹூக்க. ஓகே. ஓகே. ஃபுல்லா நான் ரிமூவ் பண்ணியிருக்கணும். ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்றேன். ஓகே. ஃபைன். இப்ப நமக்கு அங்கிருந்து என்னென்ன வருது? டேட்டா, தென் எரர் வந்து அங்கிருந்து ரிட்ரைவ் பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு யூஸ் ஃபெட்ச். ஸோ யூஸ் ஃபெட்ச் வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, URL வந்து இதில வந்து நம்ம காப்பி பண்ணி வச்சிருக்கோம். இந்த URL தான் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ ஓகே. இது வந்து இங்க ரீடிஃபைன் பண்ணிக்கோ. இனிமே நமக்கு இது தேவையில்ல. ஓகே. நான் எரர் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அதே மாரி இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க வந்து போஸ்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கு. நம்ம இப்ப டேட்டால நமக்கு வந்து ரிட்ரைவ் ஆயிடும். ஸோ இந்த போஸ்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதுவும் இந்த யூஸ் ஸ்டேட்டும் நமக்கு வந்து தேவையில்ல. இப்போ நம்ம இங்க வந்து ஸ்டேட்டே யூஸ் பண்ணாதனால, இப்போ இத வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாரி யூஸ் எஃபெக்ட்டும் வந்து இனிமே யூஸ் பண்ணல. ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து என்ன ஆகும்னா, நமக்கு வந்து டேட்டா வந்து ரிட்ரைவ் ஆகி இருக்கும். நம்ம கீழ வந்து பார்த்தோம்னா, UIல நம்ம டேட்டா ரெண்டர் பண்ணும்போது போஸ்ட்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம இங்க வர்றது வந்து டேட்டா வந்து வருது. ஸோ இத வந்து மாத்திக்கலாம். இப்போ இது உங்களுக்கு தெரியும். வந்து இது இப்போ நம்ம போடுற சின்டாக்ஸ் வந்து மாதிரி. ஓகே. ஸோ பார்க்கலாம். ரெண்டர் ஆகுதான்னு. இல்ல என்ன சேஞ்ச் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ அப்ளிகேஷன் வந்து ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்ட்ல எதுவும் எரர்ஸ் இருக்கா கன்சோல்ல அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ வந்து என்னன்னா, இப்போ வந்து பாருங்க. ஸோ நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம் ஒரு தடவ திரும்ப பார்க்கலாம். இத ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. நம்ம இவ்வளோ நாள் வந்து அந்த ஹோம்ல வந்து நம்ம எழுதியிருந்தோம் ஏபிஐ கால் இது போறது. அது வந்து ரொம்ப டைட்லி கப்புல்டு. ஸோ வந்து இப்போ வந்து ஒரு கஸ்டம் ஹூக் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். யூஸ் ஃபெட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ் ஃபெட்ச்ன்ற ஹூக் வந்து கிரியேட் பண்ணி, இப்போ அதுல வந்து இந்த கோட் வந்து மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோட் வந்து என்ன பண்ணும், நம்ம யுஆர்எல் வந்து எடுத்துக்கும். இப்போ ஒன் மோர் பாராமீட்டர் ஆட் பண்றேன் இப்போதைக்கு. மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்றேன். மெத்தட் இஸ் ஈக்குவல் டூ இப்போதைக்கு இது வந்து ஸோ பை டிஃபால்ட்டா நான் இந்த மெத்தட் ஏன்னா உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம இந்த இதில வந்து கெட்டு கெட் யூஸ் பண்ண போறோம். பேட்ச் யூஸ் பண்ண போறோம். டெலீட் யூஸ் பண்ண போறோம். ஆ சாரி போஸ்ட் வந்து யூஸ் பண்ண போறோம். இதெல்லாம் இருக்கனால நம்ம இப்போதைக்கு நான் இதில வந்து மெத்தட் ஏன்னா கெட்டா இருக்கும்போது நீங்க எந்த பாராமீட்டர்ஸும் நம்ம பாஸ் பண்ண வேண்டியதில்ல. ஸோ இப்போதைக்கு மெத்தட் மட்டும் கெட்ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்த நெக்ஸ்ட் ஆப்பரேஷன்ஸ் பண்ணும்போது நம்ம மெத்தட் வந்து டைனமிக்கா பாஸ் பண்ணுவோம். டைனமிக்கா பாஸ் பண்ணும்போது உள்ள வந்து கோடோட நம்ம பாராம்ஸ் தேவையா? இல்லையா? அது வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு ஒரு கெட் ஆப்பரேஷன்க்கு இது இது வந்து நமக்கு போதும். இது வச்சுட்டு நம்ம வந்து கெட் பண்றோம். கெட் பண்ணிட்டு அ வந்து கிரியேட் பண்றோம் அப்ளிகேஷன். ஓகே. ஸோ வந்து இதுல வந்து ஒரே ஒரு சேஞ்ச் வந்து பண்ணலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இதுல ஒரு இப்போ பாருங்க நெட்வொர்க் போறேன். நெட்வொர்க் போயிட்டு, ஆ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நெனைக்கிறேன். ஸ்லோ த்ராட்லிங். ஸோ இதில வந்து நான் ஸ்லோ 3Gன்னு வச்சுக்கிறேன். ஓகே. ஸ்லோ 3Gன்னு வச்சுட்டு நான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அசின்க்ரோனஸ் கால். அது வந்து நம்ம நெட்வொர்க்குள்ளேயே போகுது. ஸோ வந்து இதில வந்து ஒரு ஸ்லைட் டிலே வந்து இருக்கும். இப்ப என்ன ஆகும்னா, நம்ம யூஐ வந்து லோட் ஆயிடும். இப்ப இருங்க இந்த பிஹேவியர் வந்து பார்க்கலாம். ஓகே. நம்ம யூஐ வந்து லோட் ஆயிடுச்சு. இப்ப வந்து ஏபிஐ கால் வந்து இன்னும் ரெஸ்பான்ஸ் வரல. ஸோ ரெஸ்பான்ஸ் வராதப்ப நமக்கு வந்து பிளாங்க் ஸ்க்ரீன் வந்து டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கு பதிலா நம்ம வந்து இங்க வந்து இன்னொரு வேரியபிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து கான்ஸ்ட் இஸ் பெண்டிங். அதாவது ஏபிஐ கால் நமக்கு போயிட்டு அந்த ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம் இருக்குல்ல, அந்த டைம்ல வந்து ஸ்க்ரீன் வந்து பிளாங்க்கா இருக்கிறதுக்கு பதிலா, நம்ம வந்து இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேரியபிள் யூஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு லோடிங் ஆ எய்தர் நம்ம எது வேணா யூஸ் பண்ணலாம். நீங்க ப்ராக்ரஸ் பார் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆனா இந்த இதுல வந்து ஒரு மெசேஜ் மட்டும் லோடிங்ன்ற மெசேஜ் மட்டும் காமிக்கலாம். ஓகே. செட் இஸ் பெண்டிங். ஓகே. யூஸ் ஸ்டேட் இங்க வந்து நான் யூஸ் ஸ்டேட்ட வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இஸ் பெண்டிங்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த இஸ் பெண்டிங் வந்து நம்ம எப்போ செட் பண்ணுவோம்னா, எப்போ வந்து ஏபிஐ ரெக்வெஸ்ட் போதோ, ஏன்னா இது அசின்க்ரோனஸ் கால் தானே உங்களுக்கு வந்து ஒரு டிலே இருக்குல்ல ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ்க்கு. ஸோ அங்க வந்து இத வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் இஸ் பெண்டிங் வந்து
ட்ரூ அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ வந்து ரெக்வஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ரெஸ்பான்ஸ் வந்தாலும் சரி, எரர் ரெஸ்பான்ஸா இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஸ்டேட்டஸ் கோட் 200 இருந்தாலும் சரி, அதாவது மீன்ஸ் எக்ஸ்பெக்டட் ரெஸ்பான்ஸா இருந்தாலும் சரி, நம்ம வந்து அந்த ரெக்வஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் ஓகேலையும் வந்து இஸ் பெண்டிங் ஃபால்ஸ்னு செட் பண்றோம். இங்கேயும் வந்து செட் பண்றோம். ஓகே. ஸோ இப்போ இந்த இஸ் பெண்டிங்கும் வந்து நம்ம இது ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா இப்போ நான் home.jsல போயிட்டு அகைன் அதே மாதிரி தான் நான் வந்து இஸ் பெண்டிங் வந்து எடுத்துக்கிறேன். இஸ் பெண்டிங் எடுத்துட்டு அகைன் ஒரு கண்டிஷனல் ரெண்டரிங் வந்து நம்ம போடுறோம். கண்டிஷனல் ரெண்டரிங்ல ஓகே அதேதான் இஸ் பெண்டிங் ஓகே அண்ட் இப்போ வந்து ஒரு h3 டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு லோடிங் அப்படின்னு அந்த மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த இஸ் பெண்டிங் வந்து எப்போ ட்ரூவாக இருக்கும் வந்து எப்போ ரெக்வஸ்ட் போயிருக்கோ ஒன்ஸ் ரெக்வஸ்ட் ஃபயர் ஆனோடனே அது வந்து ட்ரூ செட் ஆகிடும். எய்தர் லைக் ரெஸ்பான்ஸ் வரணும். இட் கேன் பி எரர் ஆர் இட் கேன் பி a ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். பட் அப்போ வந்து நமக்கு வந்து இது வந்து மாறிடும். இஸ் பெண்டிங் வந்து ஃபால்ஸ்க்கு வந்து மாறிடும். ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ வந்து நம்ம த்ராட்லிங்கில் நான் ஸ்லோ 3G வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் லோட் ஆகும். தென் ஏபிஐ ரெக்வஸ்ட் வந்து ஃபயர் ஆகும். ஃபயர் ஆகும்போது இந்த ரெஸ்பான்ஸ் வர்ற மீன் டைமில் வந்து நமக்கு வந்து இது இந்த மெசேஜ் வந்து இப்போ லோடிங்ன்ற மெசேஜ் வந்து வரும். தென் வந்து இது வரும். ஸோ இங்கே நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்ரஸ் பார் எது வேணாலும். இப்போதைக்கு ஃபார் சிம்பிளிசிட்டி சேக் வந்து நான் இப்போதைக்கு லோடிங் மெசேஜ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து முடிச்சாச்சு. நம்ம வந்து கஸ்டம் ஹூக் எழுதிட்டோம். இதை வச்சு ஹோம் ஸ்க்ரீனை வந்து ரீஃபேக்டர் பண்ணிட்டோம். இது நம்ம இப்போ இந்த கஸ்டம் ஹூக் இருக்கனால இனிமேல் நம்ம பண்ணுற கோடு எல்லா ஆப்ரேஷன்ஸ்க்கும் வந்து ஈஸியாக வந்து நம்ம சும்மா அது பாஸ் பண்ணிவிட்டு அதில் சில ஸ்லைட் மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். இதை வந்து ஈஸியாக கன்சியூம் பண்ணிவிட்டு நம்ம டேட்டா கன்சியூம் பண்ணிவிட்டு டேட்டாவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ தட் நம்ம கோடும் ரீயூசபிளாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம எடிட் ஆப்ரேஷன் கிரியேட் ஆப்ரேஷன் வந்து பார்க்கலாம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.